தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான வேத பகுதி ஏசாயா 58 அதிகாரம் 7 வசனம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இன்றைக்கு 40 நாட்கள் நாம உபவாச நாள்ல கடந்து போக போறோம். இந்த 40 நாளும் நம்மை நாமே சுத்திகரிக்கணும். இதற்கு அடையாளமா தான் இந்த உபவாச நாளை நம்ம அனுசரிக்கிறோம். உபவாசம் என்ன? நம்ம உபவாசம் இருந்து பட்னியா இருந்து நம்மள ஒடுக்கி, ஆனாலும் நம்முடைய இச்சையின்படி நடந்தா ஆண்டவர் நம்ம மீது இறக்கப்பட மாட்டார். அவருக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நாம வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், சிறுமைப்பட்டவங்களை சேர்த்துக் கொள்ளணும், நம்முடைய மாம்சமானவங்களுக்கு நம்மள ஒழிக்க கூடாது. இதுதான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசமா இருக்கு. நான் உபவாசம் இருப்பேன், ஆனா யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டேன். உபவாசம் இருப்பேன், நான் யார் மீதும் இரக்கம் காட்ட மாட்டேன். உபவாசம் இருப்பேன், நான் யார் மேலேயும் அன்பா இருக்க மாட்டேன். உபவாசம் இருப்பேன், ஆனா என் இச்சையின்படியே நான் நடந்துருப்பேன் அப்படின்னா உங்களுடைய உபவாசம் வீணா இருக்கு அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுகிறார். உபவாச நாளை நமக்கு பிரயோஜனமாய்